அண்மைச் செய்தி. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே உயிரிழப்பு எண்ணிக்கை 63ஆக இருந்த நிலையில் தற்போது அது அதிகரித்து 80ஆக அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். மகேஷ், ஒருபுறம் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது, மறுபுறம் தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. என்ன விவரம்? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்ன? பிரியதர்ஷினி, இந்த பேரிடர் நடைபெற்ற இரண்டு இடங்களிலுமே மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. சுருள்மலை பகுதியிலிருந்து ஆற்றை கடந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஒரு குழுவினராக அந்த முண்டக்காய் பகுதிக்கு சென்று விட்டார்கள். தற்போது அங்கு இறந்தவர்களுடைய உடல்களை அங்கிருந்து எடுத்து அதனை கீழே கொண்டு வந்து சூரல்மலை பகுதிக்கு கொண்டு வருகிறார்கள். அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் உடல்கள் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. தற்போதுதான் அங்கு அந்த குழுவினர் சென்று அந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கவர்களை மீட்பதற்கான எந்த வசதிகளும் இல்லை. காரணம், அதற்கான உபகரணங்கள் இயந்திரங்கள் எல்லாம் இங்கே கீழே சூழல்மலை பகுதியில் தான் இருக்கிறது. இந்த பாலத்தை கடந்துதான் அந்த முண்டக்காய் பகுதிக்கு செல்ல வேண்டும். எனவே அந்த இயந்திரங்களை கொண்டு மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் தற்போது இங்கு இல்லை. மாறாக அந்த மீட்பு குழுவினர் கண்ணில் தென்படும் அந்த இறந்தவர்கள் உடல்களை மட்டும் மீட்டு அதனை தற்போது இங்கு கொண்டு வந்து தருகிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்காலிக பாலம் அமைப்பதற்கான பணிகள் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. காரணம், ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துக் கொண்டே காணப்படுகிறது. மழையும் விட்டு பெய்து கொண்டிருப்பதால் அதற்கான பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. தற்போது மேல் இருக்கக்கூடிய உடல்களை கொண்டு வருகிறார்கள். அதாவது இடைவெளி விட்டு ஒவ்வொரு உடலாக மேலே இருந்து கொண்டு வரப்படுகிறது. ஒவ்வொரு நேரமும் உடல்கள் அந்த ஆற்றின் மறுகரையிலிருந்து இந்த கரைக்கு கடத்தப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதைய சூழலை பார்க்கும் பொழுது உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிரியதர்ஷினி, உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது அப்படிங்கிறது கவலை அளிக்கும் செய்தியாகவே இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மகேஷ்.